அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருவேப்பிலை ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல 3 கைப்பிடி கருவேப்பிலையை எடுத்து கழுவி நல்லா தண்ணி உணர வச்சுட்டு அதை நல்லா வாணலியில் போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கணும். 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலைக்கு 100 கிராம் புளியை முத நாளே நல்லா ஊற போட்டு நல்லா ஊற வச்சிடணும். அந்த புளியை ஊறினோடனே அதை எடுத்து காலையிலேயே எண்ணெயில் வதக்கி கருவேப்பிலையை எடுத்து வச்சுட்டு புளியவும் அந்த வாணலியில் போட்டு நல்லா வேக வைக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த எண்ணெயிலேயே அந்த புளியும் வெந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வேக வச்சு அதில் பெரிய பெரிய நாராக இருந்துச்சுன்னா அதை எடுத்துட வேண்டியதான் புளியில். மற்றபடி அதை நல்லா இப்படி வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கருவேப்பிலையும் புளியவும் நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். தண்ணி ஊற்றக்கூடாது. எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கிறணும். முதல்ல அரைக்கும்போது குறகுறப்பாக வரும். அப்புறமா அதில் கொஞ்சம் புளியை சேர்த்து அரைச்சி எல்லா பேஸ்ட்டையும் நல்லா ஃபுல்லாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அது நெருன்னு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அரைச்சிக்கிறணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு அப்படியே பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப நாள் வைக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால் இப்படி அரைச்சி வச்சுக்கிறணும். ஓரளவுக்கு நல்லா அரைச்சிருச்சு எல்லாமே. 1-2 பெரிய நார் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. இப்போ வெள்ளைப்பூடு ஒரு 4 பல் நல்லா நச்சு வச்சுருக்கோம். பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்ப்போம். வாணலி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றி அதில் கடுகு, நல்லா எண்ணெய் காஞ்சி வரும். கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் விட்டு போடலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் பொன்னிறமாக வறுக்கணும். பொரிஞ்சு வரவும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா அதையும் கிண்டி விடுங்க. இடித்து வச்ச வெள்ளைப்பூடு அதையும் போட்டு நல்லா கிளறுனா அந்த வெள்ளைப்பூடு எண்ணெயில் காயும் போதே ஒரு வாசம் நல்லா வரும். நல்லா கிளறி விட்டு வேக விடணும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை தூக்கி அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. எந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்காமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அது ரொம்ப நாளைக்கு இருக்கும். கருவேப்பிலை நமக்கு கண்ணுக்கு நல்லது, முடி வளர்கிறதுக்கு நல்லது. மொத்தமாகவே அதில் ரொம்ப சத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம கருவேப்பிலையை பிள்ளைங்களுக்கு கொடுத்தா தனியாக சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு அதில் உப்பு தேவைக்கு சேர்த்துக்கிறணும். 100 கிராம் புளி போட்டிருக்கோம். அதனால் புளிக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கிற வேண்டியதான். எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா கிளறி விடணும். இதில் கூடிய மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லது. நல்ல வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வச்சுக்கிறணும். உப்பு உரப்பு தேவையில்லைன்னு தேவைப்பட்டால் போட்டுக்கிற வேண்டியதான். இதில் கொஞ்சம் குறையாக இருக்குது, அதனால் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த கடுகு வெந்தயம் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறணும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடுகு வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை இதில் போட்டு விரவி நல்லா சுருளை கிண்டி எண்ணெய் பிரிஞ்சு. எதுக்காண்டினா ஊறுகாய்க்கு 2 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கிறணும். அதை நம்ம இதில் அவ்வளோத்தையும் போட போகிறதில்ல. கொஞ்சோன்னு தேவைக்கு ஒரு அரை சிட்டிகை மட்டும் போட்டு நல்லா கிளறி
ஊறுகாய் தொக்கு, இந்த கருவேப்பிலை தொக்கு ரெடி. கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் மிச்சம் இருக்கிற அந்த வெந்தய பவுட்ரு வச்சுருந்து அடுத்து தயாரிக்கும் போது போட்டுக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுட்டோம்னா கசப்பாயிரும். அதனால் ஒரு சிட்டிகை மட்டும்தான் போடணும். ஒரு ஸ்பூன், ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு இது கிண்டி கிளறி எடுத்து வச்சோம்னா சுவையான மணமான கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.